இந்த பையன் பிளேட்ல இருக்க சாப்பாடை ஒரு வாய் வச்ச உடனே கீழே துப்பிடுறான். அம்மா அந்த சாப்பாடை எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நீ ஒரு வாய் சாப்பிடுன்ட்டு அவங்க கையில இருக்கிறத கொடுக்காங்க. அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கலமான்னு அவங்ககிட்ட சொல்றான். அப்பாவும் பையன் எதுக்கு நீ ரொம்ப கட்டாயப்படுத்துறன்னு கேட்ட உடனே இவங்க டேபிள்ல இருக்க பிளேட்டை தள்ளி விட்டுட்டு அவன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிறாங்க. இப்ப நைட் இவங்களை பாக்குறப்போ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறத ஹஸ்பண்ட் கவனிக்காரு. ஒரு நாள் இவர் ஸ்டெப்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ இவங்க ஒய்ஃப் கையில ஒரு சுத்தியில வச்சுட்டு பின்னாடி நிப்பாங்க. இப்ப அந்த சுத்தியில வச்சு இவர் ஓங்கி அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு ஹஸ்பண்ட் கேட்காரு. அந்த லேடி திரும்ப ஒரு அடிக்க வரும்போது இந்த வாட்டி கண்ணாடியில பட்டு கிளாஸ் உடைஞ்சிருது. பக்கத்துல இவங்க பொண்ணு இருக்கத பார்த்து அவளை அடிக்கிறதுக்கு போறாங்க. இவங்க பொண்ணை அடிக்க விடாம தடுத்து எல்லா அடியும் அப்பாவோட கையில வாங்கிக்கிறாரு. இப்ப அந்த லேடி இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு இவங்க நடந்து போகும்போது அங்க இருந்த கிளாஸ் குத்தி கால்ல இறங்குது. ஆனா எந்த ஒரு உணர்ச்சி இல்லாம அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப அந்த லேடி கீழ இருந்து நடந்து வரதை பார்த்து அந்த ரூம்குள்ள போனவா எப்படி வெளியே நடந்து வர முடியும்ட்டு இவர் அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறப்போ அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்குன்ட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு.